10th Mathematics, Chapter 1, Example 1.10. Using vertical line test, determine which of the following curves represent a function. So, கவனிங்க vertical line test யூஸ் பண்ணி எந்த கிராஃப்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷனாக இருக்குன்னு உள்ளதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஸோ மொத்தம் 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கிராஃபில் வெர்டிக்கல் லைன்னா இந்த மாதிரி உள்ள ஒய் ஆக்சிஸாக போகக்கூடிய லைன் 90 டிகிரி லைன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸுக்கு 90 டிகிரி இருக்கணும். ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் லைன் தான் எக்ஸுக்கு 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்ட லைன் தான் வெர்டிக்கல் லைன். இப்போ வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் லைனில் என்ன கண்டிஷன் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட் எல்லாம் வர, ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆகணும். இன்டர்செக்ட்னா மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைன் இப்படி ஒர்க்காக மட்டும் தான் தாண்டி போகணும். ஸோ அப்படி போச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும், இல்லைன்னா அது ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்படி பார்த்தீங்கன்னா, இந்த நீல கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் அவங்களுக்கான ஆக்சுவலான கிராஃபு. இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்கிறது ஃபங்க்ஷன், அந்த ப்ளூ கலர்லேயும் பிங்க் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டும் ஃபங்க்ஷனுமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கணும், அதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா பார்க்கணும். அப்போது நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் 2 பாயிண்ட் இடத்துல தாண்டி போகுது, இந்த இடத்தையும் தாண்டி போகுது, இந்த இடத்தையும் தாண்டி போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக அது வந்து ஃபங்க்ஷனோட கிராஃபு. இந்த பாயிண்ட்டை பாருங்கள், பிளாக் கலரில் லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் ஒர்க்காக தான் தாண்டி போகுது. ஸோ அப்போ அது என்ன செய்யுது, ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அப்போ ஏ ஃபங்க்ஷன் கிடையாது. பி பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் கலர் லைனை பாருங்கள், ஒன்று தாண்டி போகுது, இன்னொன்று தாண்டி போகல. ஸோ ஒன்று தாண்டி போனால் பிரச்சனையே இல்லை, ஒன்று தாண்டி போச்சுனாலே அது ஃபங்க்ஷன் தான். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்குது. இப்போ இந்த பிங்க் கலர் லைனை தாண்டி இருக்கோம், பட் அந்த கிராஃபை தாண்டி இருக்காமல் இருந்துச்சுனாலோ, இல்லை அந்த கிராஃபை தாண்டிட்டு பிங்க் கலர் லைனை தாண்டி இருக்காமல் இருந்துச்சுனாலோ அது தப்பு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தாண்டி போகிற ஒரு லைன் இருக்குது. ஸோ அதனால் இது ஃபங்க்ஷன். ஸோ செகண்ட் ஒன் ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 பாயிண்ட், அந்த பி அந்த பிளாக் கலர் பாயிண்ட்டு 2 தாண்டி போகுது, இங்கே வந்து 2 தாண்டி போகுது. ஸோ 2 தாண்டி போகுதுன்னு ஒரு காரணத்தை வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியாதா, சொல்ல முடியாது ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. இதில் 2 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு மீட் பண்ணினால அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அப்போ இது ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஃபங்க்ஷன். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகி போகுது. ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் கூட கனெக்ஷனில் இல்லை, ஃபங்க்ஷன் கூட கனெக்ஷனில் இல்லை, ஃபங்க்ஷன் வந்து வெளியே இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் கூட இருந்துட்டு கிராஃபில் கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான், அதாவது இந்த ஃபங்க்ஷன் கூட கிராஃபிலே கனெக்ட் ஆகிருந்துட்டு 2 பாயிண்ட்டு மேலே இருந்துச்சுன்னா தான் அது ஆக்சுவலாக என்னது ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு கன்சிடரே பண்ண தேவையில்லை, இந்த ஒரு பாயிண்ட் வச்சு தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த லைன் எங்கெல்லாம் தாண்டி போகுது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பாயிண்ட் தான். அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃபில் பாருங்கள் பிங்க் கலர் லைனில் அந்த நீல லைன் ஒரே ஒரு பாயிண்டில் தான் தாண்டி போகுது. ஸோ இது ஃபங்க்ஷன். ஸோ அப்போது இதில் இடத்துல பாருங்கள் 2 பாயிண்ட், இது பிஎன்கியூன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்டு அதை தான் அந்த கேர்வையோ இல்லை வந்து அந்த ஃபங்க்ஷன் தாண்டி, அந்த கேர்வு தான் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன், அதை தாண்டி போகுது. ஆனால் அந்த பிலையும் டிலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது 2வதுலேயும் 4வதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டாக தாண்டி போகுது. ஸோ அப்போது கேர்வ்ஸ் ஏ அண்ட் சி நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ அது ஃபங்க்ஷன் கிடையாது. காரணம் 2 பாயிண்ட் மீட் பண்ணுது. பிகாஸ் இட் மீட்ஸ் மோர் தென் 1 பாயிண்ட். 1 பாயிண்ட் எட் பிஎன்கியூ என்ற இடத்துல ஒரு பாயிண்ட் மேலே அது மீட் பண்ணிடுது. இது அப்படியே மாற்றி எழுதணும். 2வது கர்வ்ஸு பிஎன்டிக்கு ஃபங்க்ஷன், இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இதனுடைய காரணம் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் மீட்ஸ் அட் மோஸ்ட் 1 பாயிண்ட் அட் பி. இட்ஸ் த curve at one most point only at P. ஸோ அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.